நண்பர்களுக்கு வணக்கம். இறுதியாக மீனராசி பார்க்கலாம். இந்த ஆடி மாத பலன், விசுவாச வருஷம் ஆடி மாத பலன் எப்படி இருக்குங்கிறத 2025ஆம் ஆண்டு அதை பார்ப்போம். மீனராசிக்கு இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது? ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ல் செவ்வாய் இருக்கிறார். 6ல் செவ்வாய்க்கு எது, 5ல் சூரியன் புதன். இன்றைக்கி 3ல் சுக்கிரன் இருக்கிறான். சுக்கிரன் சனி பார்க்குறது தப்பு. ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறதே தப்பு. சரி, ஒரு வேளை அந்த திசாபத்தியில் தான் அந்த பாதிப்புகள்லாம் கொடுக்குது. இன்றைக்கி ராசிக்குள்ளே சனி வர்றதே குற்றமே. சனி எப்போ ராசியை கிடக்குதா அப்போ அவன் தண்ணியை என்ன பண்ணாலும் அவன் தனியாக உட்காந்து அழுவ வச்சுருங்க. கும்பராசி இப்போ இந்த மீனராசிக்காரன் யாருமே நல்லா இல்லை. எவ்வளோ பெரிய ஆனந்தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். மீன ராசிக்கு 11-12ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வர்றாரு. ராசிக்குள்ளே சனி வர்றது நல்லதில்லை, ராசிக்குள்ளே ராகு வர்றது நல்லது. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மீனராசிக்காரெல்லாம் முதல்லையே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நல்லா இல்லை. அப்போ ராசிக்குள்ளே ராகு இருந்தார். இப்போ ராசிக்குள்ளே சனி வந்துட்டார். எந்த ஒரு சுபத்தொடர்பும் அந்த இடத்துல இல்லை. மீன ராசிக்காரன் கடுமையாக குழந்தைகளாக இருந்தாலும் பாதிப்பாங்க, படிப்பு போன்ற விஷயமா இருந்தாலும் பாதிப்பாங்க, தாயாக இருந்தாலும் கடுமையாக பாதிப்பாங்க. தாயினுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, தாயினுடைய கணவர் நல்லா இருக்க மாட்டார், தாயினுடைய கணவர் தாயை விட்டுட்டு போயிடுவார். ராசிக்குள்ளே சனி வரும்போது அப்பா விட்டுட்டு போயிடுவான், அம்மா விட்டுட்டு போயிடுவா, குழந்தைங்கள் அவஸ்தைப்படும். யாருடைய கிரகங்கள் அங்கே வலிமையாக இருக்குதோ அவங்க தான் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டாலும் குழந்தைங்களுடைய எண்ணங்களை, குழந்தைங்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாத பொருளாதார நிலை கடுமையாக அங்கே கொடுக்கும். பணம் பற்றிய புரிதல், பணம் தாங்க முக்கியம். பணம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, பணம் எப்போ வரும்? வேலை செஞ்சால் வரும். வேலை கொடுக்குமா? இருக்கிற வேலையை விட்டு வந்துடுவீங்களே. வேலை செய்கிற இடத்துல உங்களை எதிர்ப்பாங்களே, வேலைக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களே. உங்களை பிடிக்காத பொண்ணுமேங்க. நீங்கள் வேலையில் சரியில்லை, கரெக்டாக வேலை செய்யலைன்னு உங்களை வேலையை விட்டு ஒதுக்க வைக்கும். கடன் கேட்டாலும் கிடைக்காது. அப்போ என்ன தான் நடக்கும்? இந்த மாதம்னு மட்டும் இல்லை, இது தொடர்ந்து அப்படியே நீடிக்கும். இந்த மீனராசியை நான் பிரித்து சொன்னால் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தையும் பிரித்து சொல்லலாம். பூரட்டாதியில் இப்போ சனி போயிட்டுருக்கு. மீனராசி எந்த அதில் இருக்கக்கூடிய அந்த 2-3 நட்சத்திரமுமே கடுமையாக பாதிப்பீங்க. பொதுவாக மீனராசிக்காரங்களாம் தனியாக உட்காந்து அழுகுற அமைப்பு வரும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா மீனராசிக்காரன் போன வருஷமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஏற்பாடு பட்ட பிள்ளையாந்து பண்ணிங்கனாலும் நடக்காது, பையனாக இருந்தாலும் பண்ணாலும் நடக்காது. அந்த கல்யாணம் நின்று போயிடும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஏற்கனவே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. எல்லாரும் அப்படி இல்லை, பொதுவான பலன் இது. எல்லாரும் ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. தசாபுத்தி பாதிக்கப்பட்டவர்கள், தகப்பனார் இல்லாத குழந்தைகள், தாய் இல்லாத குழந்தைகள் அப்படி வரும். தகப்பனார் இல்லாத குழந்தை, தாய் இல்லாத குழந்தை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. படிக்க வைக்க முடியல, கஷ்டத்தில் இருக்கிறீங்க. படிப்பு பாதியிலே நிற்கிற அமைப்பில் இருக்கிறீங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தால் அப்பா இல்லை, அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற அமைப்பில் இருக்கிறவங்க படிப்பை தடை போட்டுரும். அம்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிற, மீனராசிக்காரர்கள் தாயினுடைய உதவியால் சந்திரன் நல்லா இருக்க பிறந்தவர்கள், இல்லைன்னா சூரியன் நல்லா இருக்க பிறந்தவர்கள், 9ஆம் பாவம் நல்லா இருக்க பிறந்தவர்கள், ஒன்று தாயுடைய உதவி, இல்லைன்னா தந்தையுடைய உதவி. இந்த பாருங்கள், எந்த ஒரு வீட்லேயுமே ஆம்பளை இல்லாத பொம்பளை உயிரோடு தான் அந்த குடும்பம் ஓரளவுக்கு சீராகிடும். அப்படி பொம்பளை இறந்து போய் ஆம்பளை உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா லட்சத்தில் 1 தான் ஆம்பளை இருக்க. அவனும் மனைவி இறந்தால் கூட பிள்ளைங்களுக்காக வாழ்கிறவனு இருக்கான். எல்லாரையும் நம்ம தப்பு சொல்லிட முடியாது. ஆக ஜென்மச்சனி காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே ஜென்மச்சனி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூடாது. இருந்தாலும் ஜென்மத்தில் சனி வரும்போது நல்ல பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜென்மச்சனி தான் ஆகாத திசையும் எதிரிகளுடைய திசையும் இங்கே வரும்போது பருவ வயசில் திருமணமான பிள்ளைகள் 2 குழந்தைகள் பெற்றிருந்தால் கூட நீங்கள் பிரிஞ்சு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். பிரிஞ்சு தான் தீரணும். சனியினுடைய வேலையே அதுதான். நிறைய பேர் வேதனையில் இருப்பீங்க. முன்ன சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு புருஷனை விட்டுக்கிட்டு வந்துட்டா நம்ம வீட்டுக்கு திரும்ப சேருவாங்களா, சேர மாட்டாங்களா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு ஓடி போயிடுறான். அவன் வருவானா வரமாட்டானான்னு சொல்லிப்பான். அவன் அம்மா பிள்ளையை பற்றி நம்மள்கிட்ட கேட்டுருப்பான். இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்குறது தப்புன்னு நம்ம சொல்லவில்லை. அந்த அமைப்பை ஏற்படுத்துது. சனி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் பிரிப்பாருங்கிறது தான் ஜோதிட விதியே. அதனால் சிம்மத்திலேருந்து செவ்வாய் பார்க்குறது தப்பு தான். மீனராசிக்காரனுக்கு 12ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, உங்களுக்கு 9ஆம் அதிபதி அவர் தான்.
அவர் பார்த்தாலும் கூட சனி செவ்வாய் பார்க்குறது தப்பு அப்படிங்கிற மாதிரி 7 சனியை நடந்து செவ்வாயும் அங்கே பார்வையில் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான மன உழைப்பும் பண விரயமும் மனசுக்குள்ளேயே நீங்கள் நிம்மதியை கெட்டும் இப்படி அமைப்பில் தான் இருப்பீங்க. பிரிவு வாழ்க்கையில் கண்டிப்பாக இளம் வயசு பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரிவு உண்டு. சிலருக்கு பிரிவு சுப பிரிவாக இருக்கும். சுப பிரிவுன்னு என்ன, கணவனை விட்டுட்டு மனைவி வெளியூர் போய் வெளியில் வேலையில் இருக்குது, இல்லைன்னா மனைவியை விட்டுட்டு கணவன் வெளியூரில் வேலையில் இருக்கிறது, ஃபோனில் தான் பேசிக்கணும், கான்டாக்ட் அப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆக வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்து நம்ம தங்கி நல்லா இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்களவும் மன கவலையும் சோர்வும் கண்டிப்பாக உண்டு. ஆக உங்களுக்கு சில பேருக்கு இந்த சுப பிரிவாகவும், சில பேருக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பிரிவையும் அங்கே ஏற்படுத்தும். அது தசாபுத்தி கிரகநிலை அடிப்படையில் நிரந்தரமாக எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த புருஷனே வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பில் கண்டிப்பாக பிரிகிற அமைப்பு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் சில பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் போவீங்க. கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்ன்னு போனவங்க தயவு செஞ்சு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் நீங்கள் வாங்கினாலும் இன்னும் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு நீங்கள் திரும்ப கல்யாண முயற்சி எடுக்கக்கூடாது. இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ புதுசாக கல்யாண முயற்சி சின்ன பிள்ளைங்களாக இருக்குது, 21 வயசு 25 வயசு மீனராசிக்காரன் ஜென்மச்சனி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம், அந்த மாதத்தில் கல்யாண முயற்சி எடுக்காதீங்க. குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது. உங்கள் நட்சத்திரம் ஒரு வேளை போராட்டாதியாக இருந்தால் கண்டிப்பாக வேண்டாம். அது அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு நீங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது. ஜென்மச்சனியில் கல்யாணம் பண்ணலாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்க சொந்த நட்சத்திரத்தை விட்டு சனி விலகும்போது நீங்கள் பண்ணலாம். சொந்த நட்சத்திரத்தை விட்டு ஏன் அப்படி சொல்ல, சனி அவங்க நட்சத்திரத்தில் போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு புரியாது, பிடிக்காது. எப்பேற்பட்ட அழகான பையனாக காமிச்சாலும் வேலைக்கார பையனாக காமிச்சாலும் பிடிக்காது. அது வேறு ஏதோ ஒரு பக்கம் தொடர்பில் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும். இதுதான் அங்கே பிரச்சனை. அதை மொட்டைக்கு அடித்தேன், நீ அவனை கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு பண்ணி அங்கே பண்ணி வச்சுட்டா பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் இந்த மனமாற்றம் மன அழுத்தம் எப்போங்க நடக்கும்? தானுக்கு ஒரு பையனை விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன், அது நடக்கலங்கும்போது நடக்குங்க. மன அழுத்தம் அப்போ தான் வரும். அந்த மனக்கவலை மன அழுத்தம்லாம் இப்போ மீனராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. மீனராசிக்கார பிள்ளைங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பசங்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத அங்கே உறுதி செய்யும். மன அழுத்தம் மன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள் அவ்வளோ நல்லா இருக்காங்கிறதுனால நல்ல காரியங்களை மட்டும் நீங்கள் நடக்காது. நல்ல காரியங்களும் முயற்சி பண்ணால் நடக்காது. ஆனால் கட்டாயப்படுத்தி தயவு செஞ்சு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் போன்ற விஷயத்தை முடிவெடுக்காதீங்க. தொழில் வேலை போன்ற அமைப்பில் பணம் கட்டி வேலை வாங்கலாம்னு நினச்சி தயவு செஞ்சு போயிடாதீங்க. படிக்க வைக்கலாங்கிற அமைப்பில் காலேஜ் ஃபீஸோ அதை இதை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நோயை கொடுக்கும், இல்லைன்னா உளுந்து அடிப்படை வைக்கும். அந்த காலேஜ் ஃபீஸ் வீணாகுங்கிற அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்கணும். பருவ வயசில் இருக்கக்கூடிய முதல் முறையாக ஜென்மச்சனியை கடக்கக்கூடிய இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது நடக்கும். 2வது முறையாக ஜென்மச்சனி நடந்தாலும் அதுதான் அங்கே நடக்கும். ஜென்மச்சனி நடக்கும்போது இந்த தடைகள் நல்ல காரியங்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறவர் தான் சனி. ஆக ஒரு நல்ல தசாபுத்தி ஓடிச்சுனால் அதிலேருந்து கொஞ்சம் அமைப்பு விலகி வருவீங்க. ஒருவேளை பௌர்ணமியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் அதிலேருந்து கொஞ்சம் விலக்கு உண்டு. அப்பயும் அது நடக்கிறது, அது செய்யத்தான் செய்யும். சிந்தனைகளே கெட்டு போயிடுங்க. சனி எப்போ ராசிக்குள்ள நுழையும் போது சிந்தனைகளை தவறுதலாக கொண்டு போகும். தவறுதலாக வாழ்க்கை துணை தேடுறதுன்னா அந்த வாழ்க்கை துணை தப்பானவனாக இருப்பான், அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேலையை தேடுறீங்கன்னா உன்கிட்ட ஆசை காமிச்சு இந்த பணம் கட்டுக்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறோம். அங்கே அந்த பேராசையை தூண்டுற அமைப்பு அங்கே பண்ணும். பேராசையினால் நம்ம மனதை கெடுத்து, நம்ம உள்ளத்தை கெடுத்து, நம்ம மனசை கெடுத்து, நம்ம சிந்தனையை கெடுத்து நம்மளை திசை மாதிரி கொண்டு போய் நிறுத்துறது தான் சனியினுடைய வேலையை. அதனால தான் ராசிக்குள்ளே சனி வரும்போது நல்லா இல்லை அப்படிங்கிறேன். அதேமாதிரி ராசிக்குள்ளே சனி வர்றதுல இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுடைய பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் களவு போகிறது, திருடு போகிறது இந்த அமைப்பு பண்ணும். பேங்க்லேயும் மற்ற அமைப்புலேயும் நீங்கள் போய் பணம் எடுக்கும்போதும் வெளியில் வரும்போதும் பணம் கையை விட்டு நழுவுற அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்துது? நீ கவலைப்படணும். சனி கவலையை தான் கொடுப்பார், துக்கத்தை தான் கொடுப்பார், நீண்ட தூக்கத்தை கொடுப்பார், சோம்பலை கொடுப்பார். நீ நல்லா எந்திரிக்க முடியாது. காலையில் எந்திரிச்ச நேரமாக சுறுசுறுப்பாக நீ செயல்பட முடியாது, சுறுசுறுப்பாகவே எந்திரிக்க முடியாது. அதுதான் இங்கே சனியினுடைய வேலையே. அதனால் மீனராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கடுமையான பாதிப்பு கூடுதலாக இருக்குங்கிறது தான் உண்மை. அது 20 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சில பாதிப்புகள் கடுமையாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆக ஆடி மாதம் அப்படிங்கிற அமைப்பில் மீனராசிக்காரன் எல்லாமே
புதுசாக கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வாங்கி அந்த பணத்தை விரயம் பண்ணுற அமைப்பு கூடுதலாக அங்கே கொடுக்கும். அதனால் மீனராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் அங்கே உண்மை. எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாலும் நானே சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறது தான் உண்மை. புதுசாக தொழில் தொடங்கணும்னு போவீங்க, புதுசாக 5 லட்சம் கடன் கொடுன்னு போவீங்க, கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கும், கடன் வாங்கி பணத்தை வீண் பண்ணிவிடுவீங்க, அதை கட்ட மாட்டீங்க. கட்ட முடியாத கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். சனி வேலையே முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அப்புறம் தீராத துயரத்தை கொடுக்குறவர் தானே சனி. என்ன, சனியினுடைய வேலையே முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து தீரா துயரம் கொடுப்பார். சனியில் தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் பாதிப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம்.